கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனத்துல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும். தேவ கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் என்ற ஒரு வாக்கை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மலைகள் போன்று நாம் நம்பி இருக்கிற சூழ்நிலைகள், பர்வதங்களை போன்ற நமக்கு துணையாக இருக்கும் என்று நாம் நம்புகிற சூழ்நிலைகள் நம்மை விட்டு விலகலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை, இயேசு நம்மேல் வைத்த கிருபை, வானத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு மனிதனாக வந்து நமக்காக ஜீவன் கொடுத்த அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே மற்ற சூழ்நிலைகளை, பர்வதங்களை போன்று நம்பின, கண்மலையை போன்று நம்பின சூழ்நிலைகள், ஏமாற்றத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு அவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து இந்த நாளிலே உங்களுடைய ஓட்டத்தை ஓட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. அவரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கை, கர்த்தருடைய கிருபையின் மேல் வைத்த நம்பிக்கை இந்த நாளிலே உறுதியாக நிலைத்திருங்கள். இந்த நாளின் முடிவிலே உங்களுடைய தலை உயர்த்தப்படும். வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் இருக்கும் என்ற நம்பிக்கையை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மலையை போன்று நம்பின சூழ்நிலைகள் விலகினதினால் இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும் என்று சொல்லி குழப்பத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர்தாமே உம்முடைய கிருபையை விட்டு விலகாமல் அவர்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கைக்கு முடிவிலே அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக வாழ்ந்து முடித்ததை சாட்சியாக அறிவிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.